செலவழித்து கட்டடம் கட்டுறதெல்லாம் எல்லா சன்னாலும் மூடி கிடக்கும், உள்ளே ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே எதுக்கு ஏர் கண்டிஷன் பண்ணீங்க? நீங்கள் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனால் ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு மின்சாரம் வேண்டியிருந்தது தானே. அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு கரியை எரிச்சிங்க தானே. கரியை எரித்து ஆகாயத்தை சூடாக்குனீங்க தானே. அந்த கரியை எடுக்கிறதுக்கு பூமியை தோண்டிங்க தானே. அங்கேருந்தே இயற்கையெல்லாம் அழிச்சிங்க தானே. அதை தூக்கிட்டு வர்றதுக்கு பாதை போட்டிங்கல்ல, அங்கே எல்லாத்தையும் அழிச்சிங்க தானே. அதில் டீசலை ஊற்றி விட்டு அந்த ரயிலை ஓட்டினீங்க, அங்கே ஆகாயத்தை சூடாக்குனீங்க தானே. டீசல் எடுக்கிறதுக்கு அங்கே சுரங்கம் தோண்டிங்க தானே கடலில். அந்த கடல் தண்ணியெல்லாம் ஆசைப்படுத்தினீங்க தானே. அப்போ நீங்கள் சுகமாக வாழணும்னு நினச்சி நம்ம சுகத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இயற்கையிலேருந்து விலை போயிட்டு இருக்கிறோம், சரிதானா. ஆனால் உண்மையில் சுகங்கிறது இயற்கையை நெருங்கி போவது மட்டும்தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களைப் பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உங்கள் அன்பான நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஆரோக்கியமாக இருக்க இந்த வீடியோவை அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி.